கூப்பிட்டு காஃபி வாங்கிக்கிறேன். டேய் இது கோல்ட் காப்பிடா. அப்படிதான்டா பாடி சோடா. இந்த கருமத்தை வாங்கி குடிக்கிறதுக்கு வீட்லயே காஃபி வச்சு குடிச்சுக்கலாம். இதுக்கு எங்க அக்கா வைக்கிற காஃபியே ஏதோ குடிக்கிற அளவுக்கு இருக்கு. இதை எதுக்கெல்லாம் 45 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்காதீங்க. நான் ரிவ்யூக்காக தான் வாங்கினேன். நீங்க வாங்குறவங்க யோசிச்சு வாங்கிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு 2 கோல்டு காஃபியை ரிவ்யூ பண்ண போறோம். இது நெஸ்கஃபே கோல்டு காஃபி, இது ப்ரூ கோல்டு காஃபி. இது மேனுஃபேக்சர் பண்றது நெஸ்லே, இது மேனுஃபேக்சர் பண்றது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இது 180 ml, இது 180 ml. இதில் இருக்க சுகர் 180 mlக்கு 19.4 கிராம்ஸ். இதில் இருக்க சுகர் 180 mlக்கு 21.8 கிராம்ஸ். ரெண்டையும் கம்பேர் பண்ணா ப்ரூல தான் சுகர் அதிகம். இதுவும் 45 ருபீஸ், இதுவும் 45 ருபீஸ். இப்போ ரெண்டையுமே டம்ளரில் ஊற்றி எது குவாலிட்டியாக இருக்குது, எது டேஸ்ட்டாக இருக்குது, எது திக்னஸாக இருக்குது, எது பெஸ்ட்னு இப்போ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நெஸ்கஃபே. நெஸ்கஃபே நிஜமாவே காஃபி மாதிரி போகுது. இப்போ ப்ரூ. ரெண்டையுமே டம்ளர் ஊற்றியாச்சு. கலர் வைஸ் ப்ரூ பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்கு. இப்போ ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ரூ ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ரெண்டில் திக்னஸ் அதிகமாக இருக்கிறது ப்ரூ, அண்ட் ஆல்சோ டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது ப்ரூ. நெஸ்கஃபே குவாலிட்டியாக தெரியுது, பட் அதே சமயம் கொஞ்சம் கசப்பு இருக்கிற ஃபீல் எனக்கு கொடுக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணதில் ரிச் அண்ட் ராயல் டேஸ்ட் வேணும்னா அது நெஸ்கஃபே. இது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பிடிச்ச டேஸ்ட் வேணும்னா அது ப்ரூ. அண்ட் ஆல்சோ இந்த கோல்டு காஃபியோட திக்னஸ் படி பார்த்தா ப்ரூ தான் திக்காக இருக்குது, நெஸ்கஃபே கொஞ்சம் லைட்டாக இருக்குது. நெஸ்கஃபேல டபுள் டோன் மில்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரூலையும் டபுள் டோன்டு மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெஸ்கஃபேல 0.8% காஃபி, ப்ரூவில் 0.62% காஃபி. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரூ தான் வின்னர். தேங்க்யூ கைஸ். டே எப்படின்னு பாரு. ஆமா, காஃபி கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா, இதுக்கு பேர் தான்டா கோல்டு காஃபி.